நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். வயது கணக்குகள் ஏஜஸ்ல பொதுவா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல கேட்கணும். மிக முக்கியமான ஒரு சம்மா இருக்கு. திரும்ப திரும்ப இந்த எக்ஸாம் நிறைய டைம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பார்க்கலாம். 3 வருட இடைவெளியில் பிறந்த 5 குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல் 50 ஆண்டுகள் எனில் அதில் இளைய குழந்தையின் வயது அல்லது மூத்த குழந்தையின் வயது எப்படினாலும் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை இந்த வருஷம் பிறக்குதுன்னா இதுல இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்குது, அதுல இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்குது, அதுல இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு குழந்தைன்னு சொல்லிட்டு 5 குழந்தைகள் 3 வருட இடைவெளியில அடுத்தடுத்து பிறக்கிறாங்க. இந்த 5 குழந்தைகளின் வயதையும் நம்ம பிளஸ் பண்ணா கூட்டினா 50 வருடங்கள் 50 இயர்ஸ் வருது அப்படின்னா அதுல மூத்த குழந்தை பெரிய குழந்தையோட வயது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அல்லது என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, அல்லது இளைய குழந்தையின் வயது என்ன அப்படின்னு சொல்லி எதுனாலும் கேட்கலாம். நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, எக்ஸ்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்குது, எக்ஸ் பிளஸ் 3 இன்னொரு குழந்தை பிறக்குது. இதுல இருந்து எக்ஸ் பிளஸ் 6 இன்னொரு இடைவெளியில இன்னொரு குழந்தை பிறக்குது. இதுல இருந்து அடுத்து எக்ஸ் பிளஸ் 9. சோ இதுல இருந்து 3 வருட இடைவெளி. அப்ப இதுல இருந்து 6 மாத இடைவெளி, இதுல இருந்து அடுத்தது 9 மாதம், இதுல இருந்து 3 அடுத்தடுத்து 3. அப்ப இன்னொரு குழந்தை எக்ஸ் பிளஸ் 12 அப்படின்னு சொல்லி இந்த 5 குழந்தைகளோட வயதை கூட்டினா 50 இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் குழந்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 9, எக்ஸ் பிளஸ் 6, எக்ஸ் பிளஸ் 9, எக்ஸ் பிளஸ் 12, 50 இயர்ஸ். இந்த 5 குழந்தைகளோட வயதின் கூடுதல் 50 ஆண்டுகள் இப்படி போட்டுக்கிட்டா இதை சால்வ் பண்ணா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அப்ப என்ன, எக்ஸ் எத்தனை எக்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 5 எக்ஸ் இருக்கு. 5x பிளஸ் 3 பிளஸ் 6 பிளஸ் 9 பிளஸ் 12, 9 12 21 27 30 equal to 50. ஓகேவா, அப்ப 5x equal to 50 minus 30, 5x equal to 20, x equal to 20 by 5. அப்ப x ஓட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். x ஓட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். ஸோ இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தையோட வயது 4 வயது. இது ஃபர்ஸ்ட் 4, அதுக்கப்புறம் 4 பிளஸ் 7 வயது. அடுத்த குழந்தையோட வயது எக்ஸ் பிளஸ் 6னா 9. அடுத்த குழந்தையோட வயது எக்ஸ் பிளஸ் 13, அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் 12னா 15. சரி, எக்ஸ் பிளஸ் 3 7, எக்ஸோட வேல்யூ 4. அப்ப எக்ஸ் பிளஸ் 3, அப்ப எக்ஸ் 4 அப்படின்னா இது 10 வயது குழந்தை. எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா இது 13, எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா 16. அப்ப இதுல பெரிய குழந்தையோட வயது என்னன்னு கேட்டா 16. எல்டர் குழந்தையோட வயது வந்து 16. இதுல யங்கர் பேபியோட வயது என்னன்னு கேட்டா 4 வயது அப்படின்னு சொல்லி எது கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். ஸோ 3 வருட இடைவெளியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளின் 5 குழந்தைகளின் வயது மொத்த வயது 50. இதுல இது போடும்போது இந்த மாதிரி எக்ஸ் பிளஸ் 3, இதுல இருந்து 3 வருஷம் கேப்ல அடுத்த குழந்தை, இதுல இருந்து 3 வருஷம் கேப்ல அடுத்த குழந்தை. ஸோ இவங்களுக்கும் 3 வருஷம் கேப். ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது 6 வருஷம் கேப். அதனாலதான் எக்ஸ் பிளஸ் 6 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எக்ஸ்ல இருந்து எக்ஸ் பிளஸ் 3ல இருந்து எக்ஸ் பிளஸ் 6 3 வருஷம் தான் கேப். ஆனா இங்கிருந்து இங்க வந்து பார்க்கும்போது 6 வருஷம் கேப். அதுக்காக நான் அப்படி போட்டிருக்கோம். திரும்ப எக்ஸ்ல இருந்து இது வந்து 9 இயர்ஸ் கேப் வரும். அதனால எக்ஸ் பிளஸ் 3 இங்க இருந்து இங்க 3 இயர்ஸ் தான் வரும். ஸோ அப்படி நம்ம எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 6, எக்ஸ் பிளஸ் 9, எக்ஸ் பிளஸ் 12 ஈக்குவல் டு 50 இயர்ஸ். சால்வ் பண்ணா எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடைக்கும். அப்ப அதுல மூத்த குழந்தையின் வயது 16 வயது, இளைய குழந்தையின் வயது 4 வயது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா சால்வ் பண்ணிடலாம். இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, பிளஸ் கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம் வந்து பாத்தீங்கன்னா, பிரசன்ட்ல தற்போது ஏபிசி இந்த 3 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் 93. 10 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் 2:3:4 எனில் பிரசன்ட்ல சியோட வயது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரசன்ட்ல 3 பேர் இருக்காங்க, ஏபிசி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்தோட வயதையும் கூட்டனா பிளஸ் பண்ணா 93. ஒருத்தருக்கு என்ன வயசு, யாருக்கு 20 வயசு, 25 வயசு, 40 வயசு எப்படினாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது.
அந்த வயசு 3 பேர்த்தோட வயசையும் கூட்டினா 93 வயது. 10 வருடங்களுக்கு முன்பு அவர்களோட வயது விகிதம் 2:3:4 அப்படின்னா பிரசன்ட்ல இந்த 93 வயசுல சியோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளா எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. சோ பாருங்க, பிரசன்ட்ல 3 பேர்த்தோட வயசு 93 இருக்கு. ஓகே, 10 வருடங்களுக்கு முன்பு அவங்களோட சம் ஆஃப் ஏஜஸ் என்னவா இருக்கும்? இப்ப 3 பேர்த்து வயதையும் கூட்டினா 93. அப்ப 10 வருடங்களுக்கு முன்னாடி போகும்போது இப்ப 93 பிரசன்ட்ல. அப்ப 10 வருடங்களுக்கு முன்னாடி போகும்போது இதுல 3 பேர் இருக்காங்க, A பிளஸ் B பிளஸ் சின்னு 3 பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப 3 பேர்த்தோட வயசையும் கூட்டினா 93. 10 வருடங்களுக்கு முன்னாடி போகும்போது மைனஸ் என்னவாகும்? எவ்வளவு மைனஸ் ஆகும்? ஏக்கு 10 வயசு குறையும், பிக்கு 10 வயசு குறையும், சிக்கு 10 வயசு குறையும். 3 பேர்த்துக்கு 10 வயசு 10 வருடங்களுக்கு முன்னாடி குறைஞ்சதுன்னா இந்த சம் ஆஃப் ஏஜ் 10 வருடங்களுக்கு முன்னாடி போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் 10 வயது குறைந்து 30 வயது குறைந்து 10 வருடங்களுக்கு முன்பு இந்த சம் ஆஃப் ஏஜ் வந்து 63 என இருக்கும். என இருக்கும். இப்ப பிரசன்ட்ல 3 பேர்த்தோட சம் ஆஃப் ஏஜ் 93. 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இந்த 3 பேர்த்துக்கு 10 வயது குறைந்து அங்க 10 வருடங்களுக்கு முன்பு சம் ஆஃப் ஏஜ் 3 பேர்த்துக்கு 10 வயதுன்னு சொல்லி 30 வயது மைனஸ் ஆகி 63. 10 வருடங்களுக்கு முன்பு A பிளஸ் B பிளஸ் சியோட 3 வயதையும் கூட்டினா 63 வயதா இருக்கும். இந்த 63 வயதுலதான் ஏக்கு 2 ரேஷியோ, பிக்கு 3 ரேஷியோ, சிக்கு 4 ரேஷியோ. அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 8 9 ரேஷியோவா பிரிச்சிருக்காங்க. எப்ப 7 9 எப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9 9 I 9 45, 6 9 54, 7 9 60 7 9 63 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அப்ப 7 வரும். ஓகேங்களா? 9 into 7 டைம்ஸ் வரும். ஓகேவா? 7 வரும். அப்ப ஒரு ரேஷியோட வேல்யூ 7 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப இன்டூ 7 into 7 into 7 63 வயதை 9 ரேஷியோவா பிரிச்சிருக்காங்க. அதுல 4 ரேஷியோ இவருக்கு, 3 ரேஷியோ இருக்கு, 2 ரேஷியோ இருக்கு. அப்ப 63 வயது டிவைடட் பை 9 போட்டா ஒரு ரேஷியோட வேல்யூ 7ன்னு கிடைக்கும். ஒரு ரேஷியோட வேல்யூனா 2 ரேஷியோட வேல்யூ 14, 3 ரேஷியோட வேல்யூ 21, 5 ரேஷியோட வேல்யூ 4 ரேஷியோட வேல்யூ 28. அப்ப 10 வருடங்களுக்கு முன்பு வந்து வயதுல இந்த 63 சம் ஆஃப் ஏஜ் ஏபிசியோட சம் ஆஃப் ஏஜ்ல 28 வயது சிக்கும், பிக்கு 21 வயது, இவருக்கு 14 வயது இருக்கு. இது மூணையும் கூட்டினா 63 வரும். 20 40 50 54 55 63 வருது. சோ இது 10 வருடங்களுக்கு முன்பு. 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 10 வயசு கூடும். அப்ப இவருக்கு 24 வயதா மாறும், இவருக்கு 31 வயதா மாறும், இவருக்கு 38 வயதா மாறும். அப்ப அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரசன்ட், இதுதான் பிரசன்ட்ல சியோட வயது என்னன்னு கேட்டா 38. இது மூணையும் பிளஸ் பண்ணா நமக்கு 93 வரணும். 93 50 80 88 89 93 கரெக்டா வருது. அப்ப பிரசன்ட்ல சியோட வயது வந்து 38 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஏ கேட்கலாம், பி கேட்கலாம், இல்ல சி கேட்கலாம். எதனாலும் கேட்டா எது கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுல இருந்து நம்ம ஆன்சரை எடுத்து தெளிவா போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம் வந்து பாத்தீங்கன்னா சச்சின் என்பவர் சச்சின் மற்றும் ராகுலோட வயது விகிதம் 7:9 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சச்சின் அண்ட் ராகுல் 2 பேரு வயது விகிதம் 7:9. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுல சச்சின் வந்து ராகுலை விட 7 வயது சிறியவர், அல்லது சச்சினை விட ராகுல் 7 வயது பெரியவர். ஏன்னா 2 பேர்த்துக்குமான ரேஷியோ வித்தியாசம் வருது. இவர் சின்னவர், இவர் பெரியவர்னு தெரியும். 2 பேர்த்துக்கு வயது விகிதம் வந்து 7 வயது விகிதம், 7 வயது வித்தியாசம்னு சொல்றாங்க. சோ ராகுலை விட சச்சின் 7 வயது சிறியவர் எனில் சச்சினோட வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். பேசிக்கா என்ன கொடுத்துருக்காங்க, சச்சின் ராகுலோட ஏஜ் ரேஷியோ என்ன வயதுன்னு தெரியாது, வயதோட விகிதம் கொடுத்துட்டாங்க. நமக்கு பார்த்தா விகிதம் என்ன வித்தியாசம் வருது, 2 விகிதம் வித்தியாசம் வருது. இவர் 7, இவர் 9 வயது விகிதம் வித்தியாசம் 2. 2 ரேஷியோ வித்தியாசம் வரும்போது 7 வயது வந்து வித்தியாசம் வருகின்றது. 7 years.
ரெண்டு ரேஷியோ 7க்கும் 9க்கும் ரேஷியோ, ரெண்டு ரேஷியோ வித்தியாசம். ரெண்டு ரேஷியோட வேல்யூ இவரை விட இவர் 7 வயது சிறியவராகவும் இவரை விட இவர் 7 வயது பெரியவராகவும் இருக்காங்க. அப்ப ரெண்டு ரேஷியோட வேல்யூ 7 இயர்ஸ். அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 3.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்ப ஒரு ரேஷியோட வேல்யூ என்னன்னா 3.5 வயது அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். அப்ப இவருக்கு 7 ரேஷியோ 9 ரேஷியோனா சச்சினோட வயதுனா 7 இன்ட்டு 3.5, 7 இன்ட்டு இந்த 7 3 21, 7 இன்ட்டு அரை, 7 அரை போட்டீங்கன்னா 21 பிளஸ் 7 இன்ட்டு 35, அப்ப 21 24.5 வயது இயர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப சச்சினோட வயது என்னன்னா ஒரு ரேஷியோட வேல்யூ 3.5, ரெண்டு ரேஷியோட வேல்யூ 7னா ஒரு ரேஷியோட வேல்யூ 3.5 வயது. இப்ப சச்சினோட வயசு இன்டூ 3.5, அப்ப போட்டா 24.5, 24.5 வயது சச்சினோட வயது. அப்ப ராகுலோட வயதுனா 3.5 போட்டா 9 இன்டூ 3.5, 9 3 27, அப்புறம் 9 5 போட்டா 45, அப்ப 4.5, 27 பிளஸ் 4.5னா 31.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கொஸ்டின்ல சச்சினோட வயது கேட்கறாங்க. சச்சினோட வயது 24.5 வயதுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா போட்டுக்கலாம். ரெண்டு ரேஷியோக்குமான வித்தியாசம் 2. ரெண்டு ரேஷியோட வேல்யூ 7னா ஒரு ரேஷியோட வேல்யூ 3.5 வயது. இப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 3.5 வயதுனா 7 ரேஷியோட வேல்யூ 24.5, 9 ரேஷியோட வேல்யூ 31.5 வயது அப்படின்னு சொல்லி சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம்.